நீங்க ஓட்டு போடாதீங்க. இல்ல ப்ரோ, எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல. சீரியஸாவே எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல. அதாவது சேனல் எவிக்ட் பண்ணுதுன்றதுல எனக்கு நம்பிக்கை இல்ல. ஏன்னா ஓட்டு போடுறவங்க நம்மளுமே பாக்குறோம். அப்புறம் வாண்டடா ஆமா நான் இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றேன், இவங்களுக்கு தான் ஓட் பண்றேன்னு எந்த கேவலமும் இல்லாம சொல்றவங்க நம்மளே பார்த்துட்டு தான் இருக்கோம். இதே ட்விட்டர்ல நம்ம கூடவே பக்கத்திலே பேசிட்டு இருக்காங்க, ஸ்பேஸ் போட்டு அதெல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கோம். அவங்களுக்குன்னு ஃபேண்டம் இருக்கு. அவங்க வந்து இவங்க தான் கேமர்ன்றாங்க. கமருதீனுக்கு சப்போர்ட் இருக்கு. எவ்வளவு வார்த்தைகள் பேசினாலும் அதெல்லாம் சப்போர்ட் பண்ற கால் இருக்கு. அதெல்லாம் சரிதானே. ஆதி ப்ரோ இப்ப கூட நான் ஒரு கால் போஸ்ட் இருக்கு பார்த்தேன். அப்படிங்கிறப்ப நம்ம கேக்குதா? ஒரு போஸ்ட் இப்ப இல்ல கூட பார்த்தேன். அதான் சொல்றேன். நம்ம வந்து விஜேஎஸ் எப்பவுமே ரோஸ் தான் பண்ணலையாம், இவங்க தான் பண்ண வச்சாங்களாம். அவங்க கண்டென்ட் கிவரா அப்படிதான். நான் தான் சொன்னேன். இந்த பாத்தீங்களா இந்த துப்புனீங்களா என் மேல விழுகவே இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்கவங்க என்னங்க பண்ண முடியும். நான் சொல்றேன்ல, நம்ம ஒரு டெலிவிஷன்ல வாழ முடியாது இல்ல. உண்மை இதுதான் அப்படின்னா இதை அக்செப்ட் பண்ணி இதை எடுத்து பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான்னு வச்சுக்கோங்க. நான் வந்து கண்ணெதிர பாக்குறேன் இத பண்றாங்க. இத்தனைக்கும் அவங்க கனி வந்து இப்போ ஒரு எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல. இந்த பிக் பாஸ் ஃபாலோவர்னு சொல்லி ஒரு பேஜ் இருக்கு. அவங்க கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து போடுவாங்க 24/7 கிளிப்ஸ் எல்லாம். அதுல வந்து அவங்க சொல்றாங்க கனி கிட்டத்தட்ட விக்ரம் பேசும்போது அவங்க பையன் மாதிரி பாத்துட்டு இருக்கேன் அப்படின்றாங்க எஃப்ஜேவை. ஆனா இவனுங்க என்ன மாதிரி அவங்கள வச்சு ஒரு இதெல்லாம் போடுறாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. இது போஸ்ட் போடுறாங்க, இல்ல எடிட்ஸ் எல்லாம் போடுறாங்க, ஆஃப் பண்றாங்க அப்படிங்கறதுலாம் இருக்குல்ல. எல்லாம் பார்த்து தானே இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி ஓட்டு போடுறாங்க தான். டாக்ஸிசிட்டிய விரும்புற, அதை ப்ரொமோட் பண்ற, ஒரு ஹேட்ரட் இது பண்ற, இல்ல பிஆர்னு இப்படி பல பேர் ஓட்டு போடுறாங்க. நம்ம பார்த்தா இருக்கோம். அப்புறம் நம்ம சேனல் வச்சுட்டு இருக்காங்க எங்களை அப்படின்னு சொன்னா அதுல கிட்டத்தட்ட சேனலோட டிஆர்பிய ராக் பாட்டமுக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க அவங்க. ஸோ சேனல் அவங்களை வச்சிருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. கண்டென்ட் கொடுக்குறாங்கன்றதுக்காக அவங்களுக்கு லீனேஜ் கொடுக்கலாம், ப்ரமோல அவங்கள வர வைக்கலாம். ஏன்னா அப்பதான் ஷோவை பார்க்க வருவாங்க ஆடியன்ஸ். அதுக்காக வேணா பண்ணலாமே ஒழிய ஓட்டெல்லாம் அவங்க டேம்பர் பண்றாங்கன்னு நான் நம்பல. இன்னைக்கு காலையில கூட கனி ஒரு நல்ல பாயிண்ட் எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த மைக்கு போடாததுக்கு சாண்ட்ராட போய் அவங்க நல்ல பாயிண்ட் எடுத்து வைக்கும் போது பேச காட்டவே இல்லை. அதெல்லாம் எனக்கு என்னங்க இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இது வந்து ஒரு கண்டஸ்டண்டா இல்லைங்க, ஒரு சக மனுஷனா கூட இப்படி பண்ணக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லி அருமையான பாயிண்ட் எடுத்து வைப்பாங்க. நல்லா இருந்துச்சு அதெல்லாம் பார்க்க. அதனாலதாங்க நம்ம கனியோட ஃபேனா மாறி நிக்கிறோம் இங்க ஃபுல்லா. இதுல வந்து கனி வந்து விளையாடல, கேம் விளையாடல, அடுத்தவனை புல் பண்ணல. ஆனா எல்லாரும் இங்க உட்காந்துருக்கீங்க, யாரும் வரமாட்டீங்களா எங்க கூட கை தட்டுறது கூட? ஏங்க இப்படி பண்றீங்க? எனக்கு புரியலையே. நீங்க வந்து தனி ஒரு ஆளா போய் கை தட்டினாலும் நம்ம 2 பேர் போய் கை தட்டினாலும் எல்லாம் ஒண்ணுதானேங்க. என்னங்க அநியாயமா இருக்கு. கூட சேர்ந்து இப்ப கை தட்டணுமா? இல்ல ஒரு 15-20 பேர் கை தட்டினாங்கன்னா பரவாயில்ல, 2 பேர் கை தட்டினா என்னங்க ஆகும்? இல்லங்க, ட்ரிகர் பண்ணி விட்டா ஆடியன்ஸ் கை தட்டுவாங்க. அதான் மேட்ரு. அதுக்கு ட்ரிகர் பண்றதுக்கு ஒரு 10 பேராச்சும் கை தட்டணும்ல. வெறும் 2 பேர் போய் கை தட்டினா என்ன பண்றது? எத்தனை தடவை திரும்ப நான் ட்ரிகர் பண்ணி விட்டேன். மத்தவங்களுக்கு ட்ரிகர் பண்ணி விட்டதுக்கெல்லாம் கிளாப் வந்துச்சு. ஆனா ஹானஸ்டா நான் ஒரு விஷயம் சொல்லவா, அவங்களோட கேம் பிளேல இருக்கிற மிகப்பெரிய ஃபிளா என்னன்னா அவங்க செமையா பாயிண்ட்ஸ் பேசுறாங்க. ஆனா அந்த பாயிண்ட்ஸ பஞ்சாயத்து நடக்கும்போது நடுக்கூடத்துல போய் இன்னும் பேச மாட்டேங்கிறாங்க. ஆனா அதுக்கு காரணம் இந்த ஆள் லூசு மாதிரி ஹோஸ்ட் பண்ணது. அந்த திவாகர் விஷயத்திலயோ இதுலயோ போய் அவங்க வீக்கெண்ட்லயே பாருங்களேன், அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கை தூக்க மாட்டாங்க. யாரு கனி? அதான் சொல்றேன். அது ஏன் தெரியுமா ப்ரோ? இல்ல ப்ரோ, அது ஏன் தெரியுமா? ஏன்னா விஜய் சேதுபதி வந்து அவங்க தப்பு செய்யாத நேரத்துல அது மோசமா திட்டாப்ல. அதனால இவங்களுக்கு அந்த கான்பிடன்ஸ் வர மாட்டேங்குது. இப்ப போய் நம்ம பேசினா தப்பாயிடுமா? ஒரு தடவை ரம்யா இதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதேன்னு சொல்லிருப்பாங்க. சும்மா அதாவது தேத்துறதுக்காக சொல்லிருப்பாங்க. இன்னைக்கு அட்ரஸ் பண்ணாங்க. ஆக்சுவலா வந்து நீங்க வந்து குரூப்பா சேர்ந்து இது பண்ணிட்டு மத்தவங்களை குரூப்பிஸ்ன்ற மாதிரி சொல்றீங்கன்ற மாதிரி அட்ரஸ் பண்ணது. எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, முதல்ல கனி வந்து ஒரு அன்பு கேங்குன்னு சொன்ன அந்த நரேட்டிவ செட் பண்ணதுல ஆப்வியஸ்லி விஜய் சேதுபதிக்கு தான் அங்க பங்கு இருக்கு. அவரும் தான் அன்னைக்கு சொன்னாரு. ஆனா ஆக்சுவலா அவங்க இது வரைக்கும் மொத்த பேரை நீங்க அந்த இது யோசிச்சப்ப கூட சொல்லுங்களேன். அந்த இது நடந்தப்ப கூட இவங்களெல்லாம் திட்டினாங்கல்ல, நீங்க எல்லாரும் சேர்ந்து பேசி நாமினேட் பண்ணீங்க, திட்டவே இல்லை. அதை நார்மலா கடந்து போனாரு. அப்படி சொல்லும் போதும் கூட எல்லாரும் தான் சார் இந்த வீட்டுல நாமினேஷன் டிஸ்கஸ் பண்றாங்கன்னு சொன்னாரு. அதுக்கு ஒரு தான் ஸ்பெக்டேட்டர், அவர் மறுப்பே தெரிவிக்கல. அன்னைக்கு எபிசோட்ல நான் போயிருந்தேன். அது ஆடியன்ஸே ரைஸ் பண்ணாங்க. இவங்க நாமினேஷன் டிஸ்கஸ் பண்றாங்க, அது அவங்களோட கேம் பிளான் சொல்லிட்டு ஆடியன்ஸ் கிட்ட. இல்லங்க, நான் சொல்றது அதுவே கிடையாது. அவர் அன்னைக்கே சொல்லிட்டாரு, அதெல்லாம் அவங்க கேம் பிளே, அதுல நாங்க தலையிட மாட்டோம்ன்றாரு அவரு. ஸோ நம்ம அது பாயிண்ட் பேசுறது
அவ்வளவுதான். அது இதுக்கப்புறம் குரூப் அதைத்தான் மேட்டர் நான் வராது. எக்ஸாக்ட்லி சொல்றேன். இந்த கேப்டன்சி மேட்டர்ல அவர் இவங்க கனியை மட்டும் டார்கெட் பண்ணி விஜய் சேதுபதி அடிச்சதுனாலதான் கனி அதுக்கு அப்புறத்துல இருந்து யார்கிட்டயுமே எந்த விஷயமே பேசவே மாட்டாங்க, முன்னாடி வந்து ஸ்டாண்ட் எடுக்க மாட்டாங்க. நீங்க கனி விஷயத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கேப்டன்சி மேட்டர்ல இன்னைக்கு சாண்ட்ராவும் அவரு 2 பேருமே தான் இல்ல ரெஸ்பான்சிபிள். ஒரு நிமிஷம். இன்னைக்கு அதே விஜய் சேதுபதி என்ன சொல்றாரு, 13 பேர் சேர்ந்தும் அவங்க 2 பேர் அவங்க 2 பேர் சேர்ந்து உங்க 13 பேரை வந்து இது பண்றாங்க, ஏமாத்துறாங்க, ஓட்டிட்டு இருக்காங்க. நீங்க 13 பேர் சேர்ந்து கேட்க மாட்டீங்களான்னு கேக்குறாரு. அதுதான் சொன்னேன். நான் இதை வந்து வீக் டேஸ்லயே சொல்லியிருந்தேன். என்ன தெரியுமா, இந்த வீக்கெண்ட்ல வந்து கன்வீனியன்ட்டா இவங்க 2 பேர் மட்டும் தான் காரணம், அதுக்கு நீங்க எல்லாம் தான் காரணம், ஹவுஸ்மேட்ஸ் மேல பழிய போடுவாங்க பாருங்க நான் சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டா இதே வார்த்தை சொல்லியிருந்தேன் நான். அப்படியே பிளேம் வச்சுட்டு மத்த ஹவுஸ்மேட்ஸ் மேல ஷிஃப்ட் பண்ணுவாங்க பாருங்க, அவங்க 13 பேர் சேர்ந்து எதுவும் பண்ண மாட்டீங்களான்னு கேட்பாரு பாருங்க. நான் இதே வார்த்தை போட்டிருந்தேன். ஏன்னா இவர் மேல 13 பேர் சேர்ந்து அடிக்கிறதுல விக்டிம் கார்டை தூக்கிரும் பாரு. 13 பேர் சேர்ந்து என்ன அடிச்சாங்க, எப்படி அந்த வார்டனா இருந்தப்ப ஒரு விக்டிம் கார்டை தூக்குச்சு. எல்லாரும் சேர்ந்து எனக்கு மொட்டை கடிதாசி எழுதிட்டாங்க. அது இன்வேலிட் ஆயிடுச்சுனாலும் பட் ஆனா அது விக்டிம் கார்டை தூக்குறது எனக்கு ஒரு பயம், அங்க உள்ள கண்டஸ்டன்ட்டுக்கும் ஒரு பயம். இதுல வேலை வாங்காம விட்டுட்டு விஜய் சேதுபதி அடி வாங்க விடணும் தான் நானும் நினைச்சேன். இது வேலை வாங்க சொன்னா வேலையை பார்த்துட்டு அரைகுறையா வேலை பார்த்துட்டு நான் எல்லா வேலையும் பார்த்தேன், நான் எல்லாமே பண்ணேன், என்ன பனிஷ்மெண்ட்னு சொல்லி என்னை வந்து டார்ச்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒரு செவி சாச்சிருவாரோ அப்படின்ற பயம் தான் எனக்கு விஜய் சேதுபதி. செருப்பு கழட்டி ஒன் வச்சாரு. மினிட் அந்த பாயிண்ட் தான் செருப்பு கழட்டி வச்சாரு. ஒரு நிமிஷம். இல்ல அதெல்லாம் ஒத்துக்கவே இல்ல. நான் பேசுறது கேக்குதா யாருக்கு? சூப்பர். அப்படி நடந்துருந்ததுன்னா சூப்பர் சூப்பர் சூப்பர். ரிமூவ் பண்ணிட்டு குடுக்குறேன், வெயிட். முடியாது அப்படின்ற மாதிரி. ஸோ அது அந்த அமித் தான் நல்லா முட்டு குத்தாரு, அதுக்கு தான் பயமா வாங்கினாரு அமித். இது அவர் 2வது வாரத்துல கேட்டிருந்தாலே கேம் மாறி இருக்கும். ஆக்சுவலி கனி மட்டும் அந்த அவங்க சொன்னப்ப அந்த லிவிங் ஏரியால இனிமே எல்லாருக்கு முன்னாடி இன்னும் அந்த பார்வதிக்கு அகேனிஸ்டா போயிருந்தா இன்னும் ஃபயரா இருந்திருக்கும். அது ஏன் அவங்க தயங்குறாங்கன்னா அவங்க ரொம்ப டீப் டைவா பர்சனல் அட்டாக் ஆகிடுது, லைக் ஃபேமிலி ஓரியன்டா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த ஒரு தயக்கம் தான் பார்வதிக்கு வந்து அங்க இருக்கிறதுல ஒரு பிளஸ்ஸா மாறிடுது. இவங்கள்ட்ட போனா நம்ம ஃபேமிலி அட்டாக் பண்றாங்கிறது அவங்கள எதுக்கு நம்ம அங்க கல் எறிஞ்சுக்கிட்டுங்கிற மாதிரி ஆயிடுது. அதான் அடுத்து எப்ப நான் இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு ஷூட்டா சண்டே? ஆமா இப்போ ஸ்டார்ட் ஆயிடும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நான் அப்படியே லீவ் ஆகிக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, ஏதாவது கேளுங்க. ப்ரோ வந்து அப்டேட் பண்ணுங்க. நான் எதுவுமே இப்ப கேட்கலன்னு தெரியல. என்ன சண்டே நான் போய் கணிக்கு மட்டும் நான் போய் கை தட்டுறேன். போயா தயவு செய்து பண்ணுங்க ப்ரோ. ப்ரோ நான் சொல்றதை கேளு ப்ரோ. பக்கத்துல இருக்கேன், ஐயோ நான் மட்டும் கை தட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 4 பேர்த்துக்கு கூட்டு சேர்த்துக்கணும். என் பக்கத்துல வந்து சபரி விக்ரமன் ஃபேன் இருந்தாங்க, அவங்க கை தட்டாங்க. முன்னாடி பார்வதி ஃபேன் ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்களை பிடிச்சி வெறுப்பேற்றிட்டு இருந்தேன். மனசாட்சி இல்லைங்க, எப்படியும் வந்து உட்காந்துருக்கீங்கன்னு கேட்டேன். ஆனா இதுக்கு முன்னாடி போன தடவை ஒண்ணு சொன்னேன், முதல் வேலை உட்காந்துட்டு அது விஜய் சேதுபதி ஏமலே திருப்பிட்டாருப்பா, உங்களுக்கு ரொம்ப ஒன்மன்ட்டாருப்பா, அதனால வாய் இல்லை. அவரு சொல்வாராம், அவருக்கு போன தடவை போகும்போது சொன்னாரு, என்ன சொன்னாரு, பார்வதி அடி வாங்கினதை போட்டோ எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னாரு எங்க கிட்ட. நான் என்ன சொன்னேன், எங்க கண்ணில் அடிப்பட்டது வாயில அடிப்பட்டு நல்லா இருக்குங்க அப்படின்னா, உங்களுக்கு தாங்க ஒன்மன்ட்டாரு. என்ன பார்த்து அந்த மாதிரி ஏதோ வாய்ஸ் வந்தது, அவர் உங்களுக்கு வன்மம் சொன்னார்ல. ஆமா எனக்கு வன்மம் சொன்னாரு. நல்ல வேளை எஸ்கேப் ஆயிட்டீங்க ப்ரோ. நான் மனசுல உன்னை நம்பி தானே சொன்னேன், என்னைய போட்டு கொடுக்குறேன். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஏதாவது டாஸ்க் தானே வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். சண்டே பெருசா அட்ரஸ் பண்ணாம ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுத்து நீடிக்கணும் துண்டிக்கணும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு டாஸ்க் தான் போவாங்கன்னு நினைக்கிறேன்.
இது டாஸ்க்குள்ள நடந்த பிரச்சனை எதுவுமே கேட்க மாட்டாங்க. அது அதே மாதிரி வினோத் அந்த இதுவும் தான். இந்த கோர்ட்டோட டெக்காரம் வந்து இது கொலாப்ஸ் ஆனது காரணம் வினோத், நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சீங்க. டாஸ்க்குள்ள போகல, அப்போ மட்டும் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து கேட்குறீங்களே. உங்க நண்பன் கமருதீனை மட்டும் ஏன் கொஸ்டின் கேட்க மாட்டீங்க? பாசமா போயிட்டு அப்படின்னா மச்சான் எப்படின்னா மச்சான் மட்டும் பேசுறீங்க. 13 பேரை பேச விடாம பண்ண தெரியுது இல்ல, ஏன் கமருதீனை பேச விடாம பண்ண முடியாது அவங்களால அப்படின்னு கேட்டாங்க. ஏங்க நேத்தெல்லாம் அந்த திவ்யா பொண்ண சாரி கேக்குறாப்புல போயிட்டு திருப்பி சிரிச்சு அழுக வச்சாங்க. அதெல்லாம் ரொம்ப ஓவருங்க. அது அது ஃபுல்லா அட்ரஸ் பண்ணாரு திவ்யாவுக்கு. திவ்யா பாருங்க அதுக்கப்புறம் எப்படி எவ்வளவு தெளிவா உட்காந்துருக்கு மட்டும் பாருங்க. வாயெல்லாம் பல்லு ஹார்ட் தான் இந்த மாதிரி. ஆனா அதுவும் கேம் தான் ஆடுச்சு. இவனை பிடிச்சி இழுத்து அடிக்கணும்னா கேம் ஆடுச்சு நேத்து. ஆனா மாட்டிக்கிட்டாங்க அதுக்கிட்ட. இதுதான் தொக்கா வாய் விட்டுக்குது. அந்த ஜூன்னு போனோம்ல, இவங்க வெளியே எல்லாருமே ஃபயர் விட்டுக்கு இது பண்றதாங்கல்ல கமருதீன் பேண்டமு, அதெல்லாம் வச்சு பொழந்தாரு. அது என்ன அது அதை யார்கிட்ட கேட்டாரு? வினோத்திட்ட கேட்டாரு. ஆனா இவங்களுக்கு சான்ஸ் இல்ல. இந்த எபிசோட்ல ஹார்ட் வருமா இப்படி? எது இந்த எபிசோட்ல போன எபிசோடுக்கு ஒரு ஹார்ட் யாரோ ஒரு ஆள் வச்சிருந்தாங்கல்ல, அந்த மாதிரி நீங்க திவ்யா ஹார்ட் விட்டுறீங்களா சண்டே? எப்படி நானும் ஹார்ட்லாம் உள்ளங்க திவ்யாவுக்கு. திவ்யா தாங்க ஹார்ட் விட்டுட்டு இருந்துச்சு. திவ்யா தான் ஹார்ட் விட்டு. அதான் சொல்றேன், அந்த மாதிரி ஜஸ்டிஸ் கிடைச்சிருச்சு. ஸோ சொன்னா தெளிவா உட்காந்துட்டாங்க. இந்த அந்த கேஸ் அவன் அதுல பாடி ஷேமிங்கே பண்ணான் ப்ரோ. வரைச்சுக்கிட்டு அந்த கேஸ் பத்தி எதுவுமே கேட்கலையா ப்ரோ? அந்த அந்த டாஸ்க் போச்சுல, அத பத்தி எதுவுமே பேசலையா? டாஸ்க பத்தி எதுவுமே டிஸ்கஸ் பண்ணல. மேபி சண்டேல பண்ணுவாங்க. ப்ரோ ரொம்ப இன்ஃபர்மேஷன் கொடுத்தா எபிசோட் பார்க்கவும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது ப்ரோ. போதும் போதும் ப்ரோ. இதுக்குதான் உட்காந்துருக்கீங்க எத்தனை பேரு? இதுக்குதான் ஸ்பேஸ் போட்டு உட்காந்துருக்கேன் சொன்னாரு. ஆக்சுவலா இன்னைக்கு ஷோஸ் ஒன்று வச்சுக்கீங்களேன், கரெக்டா போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. விஜய் சேதுபதி ரோஸ் பண்ணல, ஆடியன்ஸ் தான் ரோஸ் பண்ணியிருக்காங்க. யார? பார்வதியும் கமருதீனும். அங்க நடந்ததெல்லாம் போட்டாங்கன்னா செம்ம காண்டியா தான் இருக்கும். அந்த அம்மா பேசுனது கேட்டுச்சு, வேணும்னே கேட்கலன்னு 3 தடவை சொன்னோம். எல்லாருமே கோரமா சொன்னானுங்க. அது ப்ரோமோலே தெரியுது ப்ரோ. அது ப்ரோமோலே காட்டாது. அவங்க பேசுறது கேக்குது, நமக்கே கேக்குது. அது கரெக்ட் தான். அது உங்களுக்கு லாஸ்டா கேட்கலன்னு தானே? அதுக்கு முன்னாடியே 2 தடவை சொல்லிட்டோம். சொல்லிட்டு 3ஆவது தடவை சொல்லும் போது தான் நான் பிரேக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ப்ரோ பெரிய கிரௌடா ப்ரோ வெளிய? அடுத்த பாக்குறதுக்கு கூட வெளிய கூட வெயிட்டிங்ல இருக்காங்களா? நல்ல கூட்டம்ங்க, நல்ல கூட்டம். அதான் இன்னைக்கு எல்லாத்தையும் அலோ பண்ணிட்டாங்களா இல்ல அடிப்பாங்கன்னு நினைச்சு ஆசையா வந்திருப்பாங்க. மைக் மேட்டர் பெருசு இல்ல. சரி ஓகே, டவுட்ஸ் கேளுங்க, அப்படியே கிளம்புறேன் நான். சரியா ப்ரோ லாஸ்ட் क्वेश्चन, சாட்டிஸ்ஃபைடா லைக் இந்த வீக்கெண்ட் எபிசோட்? எப்படி சொல்றதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க 2 பேர்த்தையும் எழுப்பி விட்டு டைரக்டா கொஸ்டின் கேட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கம்மி. பட் அவங்கள உட்கார வச்சுட்டு மற்றவங்க கொஸ்டின் மூலயமா அவங்கள அட்டாக் பண்ணது அதுக்கு. ஏன்னா அவங்கள்ட்ட மைக் இல்லை. நீங்க நல்லா யோசிச்சுக்கோங்க, அவங்கள்ட்ட மைக் இல்லை. அவங்க பேசினாலும் சரியா கேட்காது. ஸோ எதுக்காக பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் மைக் இல்லாமல் 2 பேரையும் மூலையில உட்கார வச்சு ஒரு மாதிரி அசிங்கமும் படித்து கில்ட்டை ஃபீல் பண்ண வச்சாங்க. அவ்வளோதான். அப்ப நல்ல ஐடியா தான். காயத்ரி ஏதாவது கேட்கணுமா? இம்ரான் ப்ரோ கூப்பிடுற. காயத்ரி இல்ல போல. ஓகே, அவங்க கேப்டன்சியை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது நாங்க தூங்கின மாதிரி அவங்க தூங்கிட்டாங்க போல. கீழே போயிட்டாங்க. ரொம்ப நேரம் போச்சுங்க. பாவங்க அந்த ஆள் அமித் வாழ்ந்துடா வண்டியில ஏறி வராங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கு அமித்துக்கு தான் ஒவ்வொரு ரோஸ்ட் மாதிரி தெரிஞ்சது. இல்ல அமித்துக்கு ரோஸ்ட் தேவைப்படுறதுதான். உண்மையிலே ஒரு பார்வதிக்கு ஃபேவர் தானே பண்ணாரு. இப்ப இதே வேற கண்டஸ்டன்ட் எவனாவது இந்த மாதிரி ரூல்ஸ் மீறி இருந்தா. ஆக்சுவலா நாங்க குரூப்ல நேத்தே டிஸ்கஸ் பண்ணோம். கேஸ் எல்லாம் அமித் பக்கம் தான் திருப்ப போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதே மாதிரியே பண்ணிட்டாங்க. அவங்க யாரும் ரியலைஸ் தான் பண்ண மாட்டாங்க, திரும்ப ரிப்பீட் தான் ஆகும், அவ்வளவுதான்.
கண்டிப்பா அது ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். இவரும் எனேபிள் லாஸ்ட் வரைக்கும் ஃபைனலிஸ்ட் ஆயிடுவாங்க. அதான் நடக்க போகுது. ஓகே ஓகே பை பை. சரிண்ணா பாருங்க. கைத்தட்ட மறந்துடாத போயிட்டாரா இருக்கு. என்ன எல்லாரும் அமைதி ஆயிட்டீங்க? இல்ல இது என்ன ட்விஸ்டா இருக்கு. இப்ப சாண்ட்ரான்னு சொன்னாங்க, இப்ப என்னன்னா வியானான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா இப்ப ஃபுல்லா வியானான்னு போறாங்க. இப்ப சாண்ட்ரா ஹோஸ்டோட வாய்ஸ கேட்டீங்கல்ல, இதுக்கு முன்னாடி சாண்ட்ரா சொல்லும் போது எப்படி இருந்துச்சு, இப்ப சொல்லும் போது எப்படி இருக்கு தெரியுதா இல்லையா? உண்மையான சாண்ட்ரா ஃபேன் அவங்கதான். யாரா இருந்தாலும் அக்குவ ஃபாலோ பண்ணுங்க. இல்ல இல்ல கொளுத்தி போடாதீங்க. நான் இப்பவும் ஃபீல் அப்படி ஒரு பண்றேன். ஃபாலோவர்ஸே அக்குக்கு தேவை கிடையாது. இல்ல இப்பவும் நான் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கேன். இல்ல கேக்குறேன் நானு. வியானான்னு எனக்கு வியானா சாண்ட்ராவா வியானானா வியானா தாங்க இருக்கணும். என்னங்க இது? இந்த பொண்ணு நல்லா தானே விளையாடுறா. சாண்ட்ராவோட கம்பேர் பண்றப்போ ஓகே தான். அம்ருதீனா சரி, சாண்ட்ரா நீங்க சொல்லுங்க. நீங்கெல்லாம் இம்ரான் கிட்ட கேள்வி கேட்டீங்கல்ல, அப்ப தமிழ் பிக் பாஸ பத்தி தானே கேட்டீங்க. உங்களுக்குலாம் எவ்வளவு தைரியம் அவர் வந்து இந்த ஸ்லட் ஷேமிங், கேரக்டர் அசாசினேஷன் அத பத்திலாம் ஹோஸ்டா இல்ல யூஸ் சாண்ட்ரா பண்ணிருப்பாரு. இருந்தா அதுக்கு இந்த ஒரு பார்த்திக்கு நான் ஒரு பேசுறது கேட்க மாட்டேதுன்னு பெர்ஸ்பெக்டிவ்ல நினைக்கிறேன். ஒரு கேம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் போகும். பார்த்தி அதாவது வில்லன் இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க பேசிட்டு இருந்தாங்க. அது உங்களுக்கு கேட்டுச்சா? ஒரே நிமிஷம் இந்த ஸ்பேஸ் வந்து ரெக்கார்டட் இல்லையா? இல்ல என்ன வேணா இல்லம்மா ஏமா ஐயோ! நான் இப்பதான் வந்தேனா, ஸோ என்ன ஆச்சு ஸ்டார்ட்டிங்ல பேசியிருப்பாங்களே அது லைக் விட்டுட்டேன். இல்ல ஐ மீன் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல, பெருசா ஒண்ணும் இல்லன்றாங்க. கவலை மிஸ் பண்ணிடுறாங்க, அப்படி கவலைப்படுறதெல்லாம் இல்ல. அப்படியா? இல்ல உங்களுக்கு இல்ல தேவையான சபரிக்கு ரெண்டே ஏதோ பாயிண்ட் என்ன கிளாப்ஸ் எல்லாம் தெரியுமா? விழுந்ததாமே. சபரி சபரிக்கு ஏதோ கிளாப்ஸ் வந்துச்சா, கிளாப்ஸ். அதான் ஆ. சபரி கிளாப்ஸ் வந்துச்சா, அதுவும் இம்ரான் ப்ரோ தட்டி இருக்காரு. அதுக்கப்புறம் சபரி நல்லா பாயிண்ட் எடுத்து வச்சானா. இது 2 பாயிண்ட் ஓ சபரிக்கு. கலக்கு. சூப்பர் சூப்பர். கலக்குங்க. சூப்பர் சூப்பர். சந்தோஷமா? எஸ் எஸ் இட்ஸ் ஆக்சுவலி 5:30 AM ஹியர். ஓகேயா? ஸோ காலையிலேயே சூப்பர் நியூஸ். பார்த்தி, மக்களே நீங்க தான் பதில் சொல்லணும். பார்த்திக்கு நான் பேசுறது கேட்கல ஸ்பார்ட்டா. உன் கோஹோஸ்ட் மேட்டர்லயே நான் உள்ள வந்து கத்திக்கினே இருந்தேன். அவர் கேட்கல. பார்த்தி ப்ரோ இப்போ ஒரு ஆள் பேசினாங்க, கேட்டுச்சா? நான் பார்த்தி ஸ்பீச் ப்ரோ போட்டா மட்டும் ஏன் இவ்வளவு பக்கா இருக்கு? தெரியல, ஹலோ எனக்கு ஏதாவது மொத கவுண்டர் கொடுத்தாங்க. அமைதியா யாரும் பேசாம இருந்துச்சு அதான் பேசுனேன். அதான் ப்ரோ இப்ப இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஆள் பேசினாங்க ப்ரோ. ஒரே நிமிஷம் இருங்களேன், அப்படியே இருங்க. இப்போ ஒரு ஆள் பேசுவாங்க, கேக்குதான்னு மட்டும் பாருங்க. கேக்குறமா கேக்கலடா அவருக்கு. பார்த்தி கேக்குதா? ப்ரோ? கேக்கல. ஃபீமேல் வாய்ஸ் ஏதாவது கேட்டுச்சு? கேட்கல ப்ரோ. கேட்கலையா ப்ரோ? ஒரு நிமிஷம் வெளியே போயிட்டு வந்து திரும்ப கனெக்ட் பண்றீங்களா? ஒருத்தவங்க பேசிட்டே இருக்காங்க, நீங்க நடுவுல பேசுறீங்களா? ஓகே ஓகே அதனால நீங்க போயிட்டு திரும்ப வாங்க, நானே ஓகே ரெஃபர் ஓகே பண்ணுறேன். ஓகே ஓகே. சரி. ஒரே நிமிஷம் மேல வியானா போட்டிருக்காளே, அப்ப சண்டே வியானாவை விட்டாரா? நடுவுல வந்து வர்ஷி எல்லாரும் போஸ்ட் ஏதோ போட்டாங்களா? சாண்ட்ரா சாண்ட்ரா வியானா தான், சொல்லிட்டு வியானா தான். இங்க வியானா பாருங்க, தானா? வேண்டாம் வேண்டாம். அக்கோ விடு, சூப்பர் சூப்பர். மனவலிதான், என்ன பண்றது? 2 பேர்ல கம்பேர் பண்ணும்போது வியானா உள்ள இருந்துட்டு போட்டு. இந்த வாரம் நல்லா தான் இருந்தது எனக்கு வியானாது. ஆக்சுவலி இவங்க வந்து லாஸ்ட் வீக்கே வியானா ரம்யா 2 பேரும் பேசியிருப்பா. அந்த சோஃபால உட்காந்து வழியில சோஃபால பேட்டியால உட்காந்து பேசிட்டு இருப்பா. அடுத்த வாரம் அப்போ நம்ம 2 பேர் தாண்டி அப்படின்ட்டு அவங்க சொல்லி சொல்லி அதுவே அப்படியே பலிச்சிடுது. ஏன் அது அவங்களுக்கே தெரியும். 8 பேர்த்துல 2 பேரை கண்டுபிடிக்க முடியாதான்னு அவங்களால. அவங்க இன்னைக்கு நேரத்துக்கு இந்த லாஸ்டா ஸ்வீட் செய்யும் போது கூட சொல்லியிருப்பாங்க, நான் அடுத்த வாரம் போயிருவேன், ஸ்வீட் எல்லாம் செய்ய முடியாது, அதனால இந்த வாரம் பண்றேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது இல்லாம ரோஸ்ட் தயவு செஞ்சு நம்ம யாரும் கேட்க வேணாம். அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க. அவரு அதுதான் ஃபார்மெட்னு நினைச்சுக்கிட்டு ரோஸ்ட்ன்ற பேர்ல யாருக்குமே அக்னாலஜ்மெண்ட்டே கொடுக்க மாட்டாரு. நல்லா விளையாண்ட யாரையும் அக்னாலஜ் பண்ண மாட்டாரு. ஒண்ணு தப்பா நடந்ததுன்னா அது தப்பா நடந்துருச்சு. ஆப்போனன்ட் யாரு, அதுல விக்டிம் யாரு, அவங்கள கூப்பிட்டு பேசணும். நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்றத கேட்கணும். அதை அட்ரஸ் பண்றதுதான் எலிவேஷனே. அதனாலதான் இந்த எலிவேஷன் எல்லாம் கிடைக்கவே மாட்டுது யாருக்குமே. உள்ள பேசின என்ன வார்த்தையை இவர் கேட்டிருக்காரு ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்களேன்.
எந்த கேரக்டர் அசாசினேஷன், தப்பா சொன்னது, வார்த்தை, ஷேமிங் எதையுமே அவர் கேட்டது கிடையாது. என்னைக்குமே கேட்டது கிடையாது. அவருக்கு அதெல்லாம் விஷயம் கிடையாது. இன்னைக்கு பாருங்க, இது ரோஸ்ட்டா? மைக்க எடுத்து வச்சுட்டு அவங்கள உட்கார வச்சதெல்லாம் ரோஸ்ட்டா? ரோஸ்டே வாவா சக்திமா? அவ்வளோதான். அந்த பேப்பர்ல ஒண்ணும் இல்ல. இல்ல, கீழ இல்ல. போட்டு லைக் நம்ம ப்ரோமோ பார்த்ததெல்லாம் இப்ப போயிட்டு வந்தாங்களே, அவங்க என்ன சொன்னாங்க? அவ்வளோதான். இந்த ப்ரோமோல அந் பார்த்ததுதான் இங்க இருக்கு ஷோ! அப்படின்னாங்க. எபிசோட் ஃபுல்லாமே அவங்கள பேச விடல. அவ்வளோதான் ரோஸ்ட். வாட் அ ரியானாக்கு போடுவாங்க. இல்ல ஆக்சுவலி சக்திமாக்கே நான் ஒண்ணு மெசேஜ் பண்ணி செம்ம டென்ஷன் வச்சிருக்கேன். ஆயிருவேன். அந்த பாட்ட மட்டும் இல்ல, சிரிக்கவே இல்ல. கூடாது. நிஜமா சொல்றேன். அதுக்காவே நான் அந்த பாட்டு ரிக்வெஸ்ட் கேட்கல சிங்கிங் ஸ்பேஸ்ல. ஏன்னா நம்மளோட இது டீல் பிரகாரம் நான் அந்த